ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். பாடல் 27. கவிதை உரை. சினம் கொண்ட மாற்றாரை போர்க்களம் வென்ற நெடுங்குன்றே. கோவிந்தா, தினம் உன்னை தொழுதோம், தனம் எல்லாம் பெற்றோம். செல்வ பெரும் பறையும் சீரெல்லாம் இனி பெறுவோம். நாடெல்லாம் இனி எம்மை புகழும் நின்னருளால். காதணியும் கழுத்து நிறை அணிமணியும் கைவளையும் மெல்லிடையும் ஒடியும் வகை மேலான இடையணியும் பெற்றிடுவோம். பல வண்ண ஆடைகளும் பாங்குடனே அணிந்து களிப்போம். அதன் பின்னே நெய்யொழுகும் அக்கார அடிசல் செய்து முழங்கை வரை நெய் வழிய முகில்வண்ணா. உறவுகள் எல்லாம் ஒன்றாய் கூடி உள்ளம் குளிரும் படி உனக்கு பல்லாண்டு பாடி மகிழ்ந்திடுவோம். எம்பாவாய். ஊடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன்றன்னை பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல் வளையே தோடே செவி பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார குடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் கூடியிருந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய். பாடல் 27. கவிதை உரை. சினம் கொண்ட மாற்றாரை போர்க்களம் வென்ற நெடுங்குன்றே. கோவிந்தா, தினம் உன்னை தொழுதோம், தனம் எல்லாம் பெற்றோம். செல்வ பெரும் பறையும் சீரெல்லாம் இனி பெறுவோம். நாடெல்லாம் இனி எம்மை புகழும் நின்னருளால். காதணியும் கழுத்து நிறை அணிமணியும் கைவளையும் மெல்லிடையும் ஒடியும் வகை மேலான இடையணியும் பெற்றிடுவோம். பல வண்ண ஆடைகளும் பாங்குடனே அணிந்து களிப்போம். அதன் பின்னே நெய்யொழுகும் அக்கார அடிசல் செய்து முழங்கை வரை நெய் வழிய முகில்வண்ணா. உறவுகள் எல்லாம் ஒன்றாய் கூடி உள்ளம் குளிரும் படி உனக்கு பல்லாண்டு பாடி மகிழ்ந்திடுவோம். எம்பாவாய். தமிழகத்தில் 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த வைணவ ஆழ்வார்களுள் ஒருவர் ஆண்டாள். வைணவம் போற்றும் 12 ஆழ்வார்களில் இவர் ஒருவரே பெண். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி என்னும் 2 பாடற் தொகுதிகளை இயற்றியுள்ளார். பூமி பிராட்டியின் அவதாரமாக கருதப்படுகிறார். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூர் என்னும் ஊரில் வசித்து வந்த விஷ்ணு சித்தர் என்னும் அந்தணர் ஒருவரால் குழந்தையாக துளசி செடியின் கீழ் கிடந்தபோது ஆண்டாள் கண்டெடுக்கப்பட்டார். ஆயர்குல பெருமை அறிந்த பெரியாழ்வார் அக்குழந்தைக்கு இட்ட பெயர் கோதை. திருவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடிய மலர்மாலைகள் ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி பெருமாளுக்கு சார்த்துவதற்காக வருடந்தோறும் அனுப்பப்படுகிறது. 12 வைணவ ஆழ்வார்களில் ஒருவரான ஆண்டாள் பாடிய நூல் திருப்பாவை. இது 30 பாடல்களால் ஆனது. தமிழ்நாட்டில் மார்கழி மாதத்தில் கன்னிப் பெண்கள் பாவை நோன்பு நோற்று விடியும் முன்பே எழுந்து பிற பெண்களையும் துயில் எழுப்பிக் கொண்டு ஆற்றில் நீராடி இறைவனை துதித்து வழிபடுவர். தாய்லாந்தில் திருப்பாவை, திருவெம்பாவை மன்னர் முடிசூட்டலின் போது பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சுப்ரபாதத்துக்கு பதில் திருப்பாவை பாடப்படுகிறது.